ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது. இந்த மழைக்கு ஏதாவது சாப்பிடாம சும்மா இருக்க முடியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டால் வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அந்த மழை பெஞ்சா மேகி சாப்பிட தான் தோணும். ஆனால் இந்த டைம் ரெகுலர் அந்த மேகி மாதிரி இல்லாமல் கப் நூடுல்ஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம் தோணுச்சு. ஆனால் ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சகட்டமாக போச்சு. அந்த ஸ்விக்கிக்காரன் அப்படியே தொப்பலாம் நனைஞ்சு போய் வந்தார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மழை ஸ்ட்ராங்கான வெயில் இருக்கும்போதெல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. பாவம் அவங்களும் மனுஷங்க தானே. கொண்டு வந்த நூடுல்ஸ் யாருக்கும் தெரியாமல் அழுகாமல் பதுக்கி எடுத்து வீடு கொண்டாந்தாச்சு. இந்த கப் நூடுல்ஸ் வந்துட்டு சாமன் ஃப்ளேவருக்கு சொல்லி போட்டிருக்காங்க. மாஸ்டர் சாஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது கூடயே மிக்சிங்க்கு ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மேகி பேக்கெட் தூண்டு இருக்குது. இவ்வளோ பெரிய டப்பாவில் இத்தினூண்டு தான் மேகியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் வெஜ்ஜீஸு மேலே போகிறதுக்கு அந்த டாப்பிங்ஸ். நெக்ஸ்ட்டு கேபாப், அதாவது ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஒரு நூடுல்ஸ் ராமன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்க தெரியாமல் படிச்சுட்டு எப்படியும் அந்த ஃப்ளேவரில் உள்ள போட்டு முக்கி கலக்கி எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்தேன். அந்த கப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக புளிப்பாக ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் நூடுல்ஸ் அப்படி இல்லை, நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணது மேட்டர் இல்லை, ஆனால் இதெல்லாம் என் தம்பி தெரியாமல் கிளியர் பண்ணுறதா பெரிய மேட்டர்.